நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு 5 ரூபான்றீங்க. நேற்று போனதுக்கு 10 ரூபா வாங்குறேன், இன்னைக்கு போனதுக்கு 10 ரூபா வாங்குறீங்க. இல்லை அது என்ன, நான் என்ன சொல்லிட்டு போகிறது? பொதுமக்கள் வந்துட்டு போனால் அப்படி பண்ணுவீங்களா? அது ஓகே, 10 ரூபா ரெண்டுத்துக்கும் சமமாக வாங்குறீங்களா? யார் சொந்த? நேற்று நானே கொடுத்துட்டு போனேன். ஏன் நான் எவ்வளோ கேட்டேன்? 1 பாத்ரூமா 2 பாத்ரூமா கேட்குறதுக்கு. ஆமாம் ஆமாம், போட்டுக்குவா. நான் போவே இல்லை. சரி உள்ளே போயிட்டு வந்து நான் தான் பண்ணுறீங்க பார்க்கலான்னு பார்த்தேன் நான். ஓஹோ, ஏங்க அதானே உங்கள் வேலை, அதுக்கு தானே கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்க. வேறு யாருன்னா வந்து பப்ளிக்கை வந்து கழுவிட்டு போவாங்களாண்ணா? அதுக்கு தான் காசு வாங்க. இப்போ கம்மியாக வாங்குங்க. 10 ரூபா நம்ம வாங்குறது ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிறதுக்கு. 5 ரூபாய் எங்கே கொடுத்தீங்க? நான் இன்னும் உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையே. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு 5 ரூபான்றீங்க. சரி நான் போய் எடுத்துக்குவா. காஞ்சிபுரம் மாநகராட்சி சம்பந்தப்பட்ட நவீன கைப்பிடம் அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோவில் அருகாமையில் உள்ளது. அதில் வரக்கூடிய பக்தர்களிடம் அநியாயமாக வசூல்கள் செய்யப்படுகிறது. 10 ரூபாய் விதமாக வாங்கி கொண்டு அராஜகமான ஒரு முறையில் நவீன கைப்பிடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆந்திராவிலிருந்து வந்தால் 20 ரூபாய் அந்த போல் வாங்கி இந்த காஞ்சிபுரத்தில் வருகின்ற பக்தர்களிடம் அநியாயமாக வசூல் செய்யப்படுகிறது. இது உடனடியாக மாநகராட்சி தலையிட்டு இதுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்பதை இங்கே காஞ்சிபுரம் ஆன்மீகத்தின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக வலியுறுத்துகிறோம். இந்த கோயில் பக்கத்தில் நகரத்திலான கழிப்பறைலாம் வச்சுருக்காங்களா? அது யார் கொடுத்து? அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமாக வந்து பாஸ் ஆச்சு. இது வரைக்கும் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமாக வந்ததில் வந்து இன்னும் வந்து எதுவுமே பண்ணலை. அதே போல் காமாட்சியம்மன் திருக்கோவில் அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமாக மோடி ஐயா அவர்கள் திட்டத்தினால கோவிலோட தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் ஆகுது. அதை வந்து இன்னும் திறக்காமே அப்படியே வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் வந்து போட்டால் வந்து நவீனமாக வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று வச்சாங்க. அது நாளும் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டுகண்டுலாம் எல்லாமே டெண்டர் விடப்பட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மூடப்பட்டுள்ளது. பக்தர்கள் வந்து ரொம்ப இங்கே வந்து வசதி இல்லாத இரவில் கூட வந்தாங்கன்னா, இப்போ நைட்டில் 10 மணி ராத்திரியில் வராங்க. ஒரு பௌர்ணமி நாட்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதையும் திறந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது நகராட்சி செஞ்சாங்களே கண்டி அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணல, நடைமுறைக்கே எடுத்துன்னு வராது. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து பாயடைஞ்சு போயிருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு அது.